Taste the Daily. தற்போதைய அண்மை செய்தி. மக்களவைத் தேர்தல் முடிவுகள் குறித்து நாடாளுமன்ற தொகுதி வாரியாக கழக நிர்வாகிகள் உடனான இரண்டாம் கட்ட கலந்தாய்வு கூட்டம் வருகிற 24ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அருண். மக்களவை பொதுத் தேர்தல் முடிவுகள் குறித்து நாடாளுமன்ற தொகுதி வாரியாக கழக நிர்வாகிகளோடு கலந்தாலோசிக்கக்கூடிய கூட்டம் இரண்டாம் கட்டமாக 24/7/2024 முதல் 5/8/2024 வரை நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல் முடிவுகள் குறித்து தொகுதி வாரியாக கழக நிர்வாகிகளுடனான கலந்தாலோசனை கூட்டங்கள் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் முதற்கட்டமாக 10/7/2024 முதல் 19/7/2024 வரை நடந்து முடிந்துள்ளன என்றும் இரண்டாம் கட்டமாக 27/4/2024 முதல் 5/8/2024 வரை மற்ற ஏனைய நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான கழக நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசனை கூட்டங்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி 24/7/2024 புதன்கிழமை காலை 10 மணிக்கு தேனி நாடாளுமன்ற கழக நிர்வாகிகளோடு இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்றும் மாலை 4 மணிக்கு ஆரணி நாடாளுமன்ற தொகுதியினுடைய கழக நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 25ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு தென்காசியும் மாலை 4 மணிக்கு ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியினுடைய கழக நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 26/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியும் மாலை 4 மணிக்கு கடலூர் நாடாளுமன்ற தொகுதி கழக நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 29/7/2024 திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி மாலை 4 மணிக்கு திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி ஆகிய கழக நிர்வாகிகளோடு இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 30/7/2024 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி மாலை 4 மணிக்கு நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியுடைய கழக நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 31/7/2024 புதன்கிழமை காலை 10 மணிக்கு கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியும் மாலை 4 மணிக்கு சேலம் நாடாளுமன்ற தொகுதியுடைய கழக நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1/8/2024 வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி, காலை 11 மணிக்கு மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி, பிற்பகல் 3:30 மணிக்கு தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியினுடைய கழக நிர்வாகிகளோடு இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 5/8/2024 திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு புதுச்சேரி அந்த மாநிலத்திலும் அதே போன்று மாலை 4 மணிக்கு கரூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய அந்த கழக நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அறிவிப்பில் நாடாளுமன்ற தொகுதி வாரியாக நடைபெறவுள்ள இந்த ஆலோசனை கூட்டங்களில் சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள், தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட கழக வேட்பாளர், கழக செய்தி தொடர்பாளர்கள், மாவட்ட கழக முன்னாள் செயலாளர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள், கழக சார்பு அமைப்புகளுடைய மாநில துணை நிர்வாகிகள் மற்றும் சார்பு அமைப்புகளுடைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய நகர பேரூராட்சி கழக செயலாளர்கள், பகுதி கழக செயலாளர்கள், கழக பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர்கள், மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர்கள், மாவட்ட ஊராட்சி குழு வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர்கள், ஊராட்சி ஒன்றியத்தினுடைய குழு துணைத் தலைவர்கள், நகரமன்ற தலைவர்கள், பேரூராட்சி மன்ற தலைவர்கள், மண்டல குழு தலைவர்கள் உட்பட மேற்கண்ட அனைத்து நிர்வாகிகளும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கூட்டம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்கள் அந்தந்த நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் உள்ள மேல் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் மட்டுமல்லாது தவறாமல் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மக்களவை பொதுத் தேர்தல் நாடாளுமன்ற குறித்த இந்த நாடாளுமன்ற தொகுதி வாரியாக நடைபெறக்கூடிய கழக ஆலோசனை கூட்டமானது இரண்டாம் கட்ட கூட்டம் 24/7/2024 முதல் 5/8/2024 வரை நடைபெறும் என்று அந்த முக்கிய அறிவிப்பில் அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண், கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.